நாம வணங்குற குலசாமி நம்ம உடல்ல இருக்கிற நோயை தீர்க்கணுமா? எது மாதிரியான நோய் இருந்தா நம்ம சாமி தீர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சில உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, உடம்புல எது வந்தாலும் மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம வணங்குறது நம்ம சாமியை. ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட சாமியை கும்பிட்டு நெற்றியில் விபூதியை பூசிட்டு தான் நம்ம மருத்துவரை அல்லது மருத்துவமனையை பார்க்க போவோம். அப்போ என் உடலில் இருக்கிற நோய் என்ன அப்படின்னு என் சாமிக்கு தெரியும். மருத்துவரை பார்க்காம மருத்துவமனைக்கே போகாமல் எது மாதிரியான நோய்களை நம்முடைய குலதெய்வம் சரி பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவு. நானா அனுமானத்தில் சொல்ல ஆசைப்படலை, ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு வயசு வரும்போது கர்ப்பப்பையே அது அது ஒரு மாதிரி பலவீனமாக அந்த கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு கர்ப்பப்பையையும் எடுத்துட்டாங்க. அதை எடுக்கலை அப்படின்னா அது ஒரு பின்னாடி இது ஒரு ரொம்ப பலவீனமாக இருக்குது, இதை அப்படியே விட்டோம்னா அது ஒரு புற்றுநோய்க்கு கொண்டு போயிடும். அதனால் அது ஆரம்பத்திலேயே அந்த இதை நாம் எடுத்துட்டா வயசாயிருச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் அதை எடுத்துறது நல்லது அப்படின்னு மருத்துவர் சொன்னதுனால அவங்க அந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க, உடல்ல இருந்து அகற்றிட்டாங்க. கர்ப்பப்பையை எடுத்ததுக்கப்புறம் அவங்க உடல் பழைய மாதிரி இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆரம்ப காலத்திலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் உடல் வலிமையால் கர்ப்பப்பையை எடுத்ததுக்கப்புறம் அவங்க சாதாரணமாக அவங்களுடைய சராசரி வேலையை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நாளாக ஆக அவங்களுக்கு குறுக்கு வலி, கை கால் அசதி, அது மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நாம் போய் மருத்துவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என் சாமி எனக்கு கனவுல வந்துருச்சு, என்கிட்ட சொல்லிருச்சு, இனி உனக்கு வர்ற அந்த வலிகளை நான் வாங்கிக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்க, நீ கலங்காத அப்படின்னு என் சாமி எனக்கு சொல்லிருச்சு. எனக்கு வலிக்கும், நான் சாமியை நினச்சி நெத்தியில் விபூதியை பூசி நான் படுத்தேன் அப்படின்னா மறுநாள் வலி குறைஞ்சிரும். அதனால் நான் எங்கேயும் மருத்துவமனைக்கு வரல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எப்போதெல்லாம் அந்த உடல் வலி வருதோ, எப்போதெல்லாம் குறுக்கு வலி வருதோ, எப்போதெல்லாம் அந்த கைகால் அசாத்தியம் வருதோ, அப்போதெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சாமியை நினச்சி கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த குறுக்கில் பூசி நெற்றியில் பூசி அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைஞ்சிருது. மருத்துவமனைக்கே போல, கர்ப்பப்பை எடுத்து 5, 6, 7 வருடமாக வெறும் விபூதியால், மன நம்பிக்கையால் அந்த வலிகளை அந்த சாமி வாங்கி அவங்கள அழகா அவங்கள ஆரோக்கியமாக வச்சுருக்கு. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சாமியாடி, அந்த சாமியாடிக்கு புகை பழக்கம், தொடர்ந்து புகை பிடிக்கிற பழக்கம். தொடர்ந்து புகை பிடிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாமிகிட்ட அவர் கோரிக்கை வைக்கிறார். எது மாதிரியான கோரிக்கை வைக்கிறாரு, ஐயா என்னான்னு தெரியல, இந்த புகை பழக்கத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை, மருத்துவமனைக்கு நான் போய் சொன்னால் இதை நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க, இதை எப்படியா சரி பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த சாமிகிட்ட, அவர் மேலே வர்ற சாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமி அவர் கனவுல வரும். கனவுல அவர் கையில் ஒரு வெத்தலை வாக்கு, ஒரு வெத்தலையும் பாக்கம், சுண்ணாம்பு கூட கொடுக்கல, வெத்தலை வாக்கை அவர் கையில் கொடுத்து, இந்தரா, உனக்கு எப்பெல்லாம் புகை பிடிக்கும் பழக்கம் வருதோ அப்போது ஒரு வெத்தலையை நீ வாயில் எடுத்து என்னை நினச்சி மெல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி ஒரு வெத்தலை வாக்கை அவர் கையில் கொடுக்குது. சாமி சொல்லிருச்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, எப்போதெல்லாம் அந்த புகை பிடிக்கும் பழக்கம் வரும்போதெல்லாம் ஒரு வெத்தலை இல்லைன்னா அந்த காம்பை எடுத்து மெல்ல மெல்ல அவருக்கு அந்த புகை பழக்கம் மாறுது. அவர் அந்த புகை பழக்கத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ள சரியாகி அந்த பழக்கத்தவே அடியோடு நிப்பாட்டிடுறார். இது 2. 3வது ஒருத்தர் சாமியாடி,
அந்த 3வது அந்த சாமியாடி என்ன பண்றாரு, குடிப்பழக்கம். குடிப்பழக்கத்தால அவருடைய உடம்பு ரொம்ப பலவீனமாயிருது. சாமி வந்தாலும் ஆட முடியல. அவருடைய ஆயுதத்தை ஏந்தி ஆடி போக முடியல. ரொம்ப ஒரு மாதிரியா உடல் ரொம்ப மலிவுற்று, ரொம்ப ஒரு தொய்வா அந்த இடத்துல காணப்படுறாரு. அப்ப அவரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஐயா, நீ முன்னாடி வந்த நல்லா உன்னைய நினைச்சு ஆடுனேன். நல்லா எல்லா பக்கமும் ஆடி, குதிச்சு குதிச்சு கூட ஆடி எல்லா மக்களுக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்தேன். இப்ப என் உடம்பு இப்படி இருக்கு. இந்தா கலரி விழா வரப்போகுது. சாமி இறக்க போறாங்க. எப்படியா நான் உன்னைய ஆடப் போறேன்? நடக்க கூட முடியல. எப்படி நான் ஆடப் போறேன்? அப்படிங்கிற மாரி அந்த சாமியாடி அந்த சாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப அந்த சாமி என்ன பண்ணுது? ஏன்டா? ஏன் கலங்குற? நீ வாப்பா. உடலு தான்டா உன்னது. உனக்குள்ள உன்னை இயக்குறது நான். அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு மாரி அவரு கேட்டு கலரிக்கு போறாரு. அந்த எல்லையில ஒரு இளந்தாரி பயல விட ஒரு படி அதிகமா அவர் அந்த இடத்துல சாமி ஆடுறாரு. எல்லாத்துக்கும் பிரமிப்பு. என்ன அவர் நடக்க முடியாம இந்த வட்டம் சாமி ஆடுவாரா, ஆட மாட்டாரான்னு ஒரு ஐயத்துல இருந்தோம். இப்படி சாமி ஆடுறாரே! அப்படின்னு எல்லாரும் வாய் மேல வல்ல போட்டு வியந்து நிக்க, சாமி ஆடுனதுக்கப்புறம் அவரால நடக்க முடியுது. அனுதினமும் அந்த வேலைகளை செய்ய முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மது பழக்கத்திலிருந்து அவரு குறைஞ்சு மீண்டு வர்றாரு. சரிங்க. இன்னொன்னு, கொரோனா காலம். கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் அச்சம். வீட்ல ஒரு 2, 3 பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்துருச்சு என்ன அப்படின்னு, அது ஒரு சாமியாடி குடும்பம். அந்த எல்லையில இருக்க, அந்த வீட்ல இருக்க ஒரு அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மா மேல வர்ற சாமிய நினைச்சு, தாயே என்ன ஊர் உலகமெல்லாம் பயந்து அச்சப்பட்டு இப்படி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கு. என் குடும்பத்திலேயும் 2 பேருக்கு காய்ச்சல் வந்து கிடக்குக இருமல் சளியோட. எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்க போதா, என் குடும்பத்துக்கும் நடக்க போகுதா, என்னத்தா அப்படின்னு கண்கலங்கி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு படுக்கும்போது, அந்த அம்மா கனவுல அந்த தாய், அந்த அம்மா மேல இறங்குற தாய் பரிபூரணமா வந்து தும்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, தும்ப இலை ஒரு 2 இலைய 2 இலைய கொடுத்து, கலங்காதத்தா, நான் இருக்கேன். நீ ரசம் வைக்கும்போது இந்த 2 தும்ப இலைய போட்டு என்னைய நினைச்சு போட்டு அந்த ரசத்தை எல்லாரும் சாப்பிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்கு. அந்த தாய் சொல்லிருச்சு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, மறுநாள் ரசம் வைக்கும்போது ஒரு 2 தும்ப இலை, 2 தும்ப, அந்த 2 சின்ன இலைய போட்டு ரசத்தை நல்லா கொதிக்க, நல்லா அந்த பதம் வந்த உடனே அதை இறக்கி எல்லாரும் சாப்பிட்டு வர்றாங்க. காய்ச்சல், இருமல், சளி இருந்தவங்களுக்கு கூட சரியாகி அந்த கொரோனா அச்சத்திலிருந்து மீண்டு வர்றாங்க. இன்னொரு அம்மா, இன்னொரு பெண்மணி, வயசு ஆகலை, ஒரு 40, 45 வயசு தான் ஆகும். கண் பார்வை. மருத்துவமனைக்கு போய் இது மாதிரி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கண்ணில் புரையோடி இருக்கு, அதனால் கண்ணில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதை அந்த புரையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்மணியை அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரே பயம். நம்ம இப்பயே கண்ணை ஆப்ரேஷன் பண்ணால் வயசான காலத்தில் நாம் எப்படி என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பிள்ளை ரொம்ப வேதனையோட, ரொம்ப ஒரு கஷ்டத்தில் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த பெண் தெய்வம் வணங்குறது ஒரு குழந்தை தெய்வம். அந்த குழந்தை தெய்வம் ஆடை இல்லாமல் கனவுல வருது. கனவுல வந்து அந்த பெண்மணியோட கண் எந்த கண்ணில் அந்த புற விழுந்து, எந்த கண்ணில் அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களோ, அந்த கண்ணை திறந்து அந்த குழந்தை ஒரு ஊதி விடுது. ஊதி விட்டனே அந்த பெண்மணி எந்திரிச்சு ஒரு மாதிரி இன்பமான ஒரு நிலையில் நம்ம சாமி தான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட மறுநாள் காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணில் அந்த ஏற்பட்ட அந்த இடையூறு மாறுது. அடுத்து 5 வருடமாக எந்த பிரச்சனையும், எந்த கோளாறும், அந்த பார்வை கோளாறும் அவங்களுக்கு இல்லை. அதாவதுங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வர்றேன் அப்படின்னா, குலதெய்வத்தை நம்புகிற பெருமக்களுக்கு நம்ம சாமி நமக்கு ஒரு மருத்துவரா, ஒரு வைத்தியச்சியா நம்ம சாமி நமக்கு இருக்கோம், நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்கத்தான். அதனால இதனால உடல்ல நோய் வந்தா நம்ம மருத்துவரை போய் பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல.
மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலுதவி செய்கிற மாதிரி நம்ம சாமி நமக்கு செஞ்சு கொடுக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அறிவோம் என்பவர்களுக்கு, நான் அறிஞ்சவர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு உண்மையா நடந்தது. அந்த நடந்ததை தான் உங்க சாமி இருக்கு, மருத்துவரா இருக்கு, பெரியாச்சி பேச்சி மருத்துவச்சியா இருக்கு, கையில் ஓலை சுவடிகளும் மந்திர சுவடிகளும் நோய் காக்கும் ஆயுதங்களை தாங்கின தெய்வங்கள் இருக்கு. தெய்வ கனிகளாகிய திஷ்டி பூசணியா எலுமிச்சையா இது மாதிரி தெய்வ கனிகள் இருக்கு. அந்த சாமி கண்ணுல காட்டுற மூலிகை ஆதி காலத்துல நம்மளுடைய தெய்வங்கள் எடுத்த மூலிகைய நம்ம கை மருந்துல சரி பண்ண அந்த கை வைத்திய மூலிகைகளை உங்க சாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை அதை நாம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம சாமி நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்கும். உடல்ல இருக்கிற நோயை சரி பண்ணி கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.